திருவள்ளூர் மாவட்டம் பெத்திக்குப்பம் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முகுந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முகுந்தன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் சுமார் 900 குடும்பங்களைச் சேர்ந்த 3000 பேர் வசித்து வருகின்றார்கள். சுற்றுச்சுவர் இல்லாத இந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதை தவிர்க்கும் முறையில் சென்ற ஆண்டு நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. அந்த நிர்வாக குழுவின் தலைவராக கண்ணா என்ற சிவகுமார் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக வீடு வழங்குதல் தொடர்பாக ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கூறி ஆட்டோ செல்வா கண்ணா ஆகிய 2 பேர் அவரை வழிமறித்து சண்டையிட்டிருக்கிறார்கள். 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து இரும்பு ராடால் தலை, கை, கால் உள்ளிட்ட பல இடங்களில் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த சிவகுமார் ரத்த வெள்ளத்தில் சரிந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த கொலை சம்பவம் குறித்து சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேந்திரன், ஆட்டோ கண்ணன், சுவீந்திரன், செல்வம், தீபக், திலீபன், புஷ்பஜோதி, நிஷா ஆகிய 6 பேர் மீது கைது நடவடிக்கை செய்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த 6 பேரை கைது செய்து இப்போது விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இலங்கை முகாமில் இருக்கக்கூடாது, அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்பட வேண்டும் என சொல்லி கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முகுந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.